வாங்க வாங்க பிள்ளையாரோட ஹாப்பி பர்த்டே அன்னைக்கு ஒரு குட்டி அவுட்டிங் வித் பிள்ளையார் கூட அப்படிங்கிற மாதிரி என் ஃப்ரெண்டோட ஜாலியாக கிளம்பி போயிட்டேன். ஆற்றுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். நாங்கள் எவ்வளோ இது பாருங்களா, ஆற்றுல தண்ணி ஆனால் நல்லா ஓடுது. ஆற்றுல தண்ணி நல்லாவே ஓடுது. நானும் யோசித்தேன், என்னடா அது தண்ணி ஆனால் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு பார்த்தா நல்லா தண்ணி போகுது, மூமெண்ட்லேயே இருக்குது தண்ணி. அதில் ஜாலியாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் காற்று ரொம்ப அடிக்கலை. அதெல்லாம் க்ளீனாக வச்சுருந்தா என்ன எப்போ பார்த்தாலும். ஆனால் மற்ற இடத்துல போடுறதே காற்றுக்கு பறந்து பறந்து வந்துடும். அப்போ தான் எங்கள் வீட்டு வாசலே நாஸ்தியாக போகும். காற்றுக்கு பறந்து பறந்து எல்லாம் இங்கே தான் நிற்கும். அந்த மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இவங்களே ஆற்றுல போடலைனாலும் படிக்கட்டில் போடலைனாலும் வந்துடும் நினைக்கிறேன் காற்றுக்கு. அங்கெல்லாம் ஃபுல்லும் நிறைய மீன், குட்டி குட்டி மீன் நிறையா இருந்தது. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் நைட்டில் இவ்வளோ மீன் இருக்கிறத நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். அது மூமெண்ட் ஆகுது மீன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அதுக்கப்புறம் நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோமா, என் ஃப்ரெண்டு சொன்னால் அங்கே பாருடி பாம்பு அப்படின்னு. அப்புறம் தண்ணியில் பார்த்தா பாம்பு நல்லா உருட்டையாக கொஞ்சம் குண்டாகவே இருந்தது. ரொம்ப இந்த தண்ணி பாம்பு மாதிரி இருக்கும்ல, லீனாக அப்படிலாம் இல்லை, நல்லா உருட்டையாகவே இருந்தது. அது மீனை சாப்பிட்றதுக்கு வருதா என்னன்னு தெரியல. வாயை பொழந்து அங்கே ஆடுது, தெரியுதா? வாயை பொழந்து பொழக்குது வாயை நல்லா. அது உடம்ப பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஐய இது பக்கத்தில் உட்காந்து அது பாட்டுக்கு வந்துட போகுது மேலே ஏறி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் அம்மா நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு ஜாலியாக ஃப்ரீயாக பேசிட்டு அப்புறமா கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். அப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன், ஐயோ இந்த இதில் பாம்பு என்ன இப்படி போகுது, இதில் நான் எத்தனை தடவை நான் குளிச்சிருக்கேன் காலையில். ஆனால் இதான் வேலை. ஒரு 4 மணிக்கே கிளம்பி போயிடுவேன். 4 மணிக்கு கிளம்பி போயிட்டு வெயில் வர காலம்னா 5:45 5:20க்கெலாம் வெயில் வந்துடும். அப்போ தண்ணி ஊட்ட புதுசு. அதனால் இந்த கரையில் அந்த கரைக்கு போய் நீச்சல் அடிச்சுட்டு ஜாலியாக ஆடிட்டே இருக்கிறது தான் என்னோடய வேலையே. அப்போ எத்தனை பாம்பு உரசிட்டு போயிருக்குமோ தெரியல, அந்த மாதிரி நிலமையாக இருக்குது. ஆனால் கடிக்காது. நம்ம மூமெண்ட் பண்ணுறதுனால அது தள்ளி போய்டும் நான் நினைக்கிறேன். இப்போ யாரும் இல்லை அப்படிங்கிறதுனால அது ஜாலியாக ஃப்ரீயாக ஆடிட்டு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் என்னன்னு தெரியல. ஆனால் செம்ம ஜாலியாக இருக்கும். 4 மணிக்கே போயிட்டேன்னா எங்கள் அம்மா திட்டுவாங்க, எங்கள் மாமியாரும் திட்டும். நல்ல தண்ணியில் குளிக்க உனக்கு கொடுப்பனையே இல்லை, நல்ல தண்ணியில் குளிக்கிறத விட்டுட்டு இப்படி இந்த தண்ணியில் போய் குளிக்கிறேன், இப்போல்லாம் இந்த மாதிரி ஆற்றுல போய் குளிக்கலாமா அப்படி இப்படின்னு கத்துவோம் என் மாமியார்லாம். நான் காற்றுலேயே வாங்கிக்க மாட்டேன். ஏன்னா அந்த டைம் தான் நான் போய் ஜாலியாக ஆட முடியும். அதுவும் தண்ணி அப்போ விட்டு புதுசாக நல்ல தண்ணி நிறைய அப்படியே பொதுன்னு போகும். செம்ம ஜாலியாக செம்ம ஹாப்பியாக செம்ம குஷியாக இருக்கும். நான் பாட்டுக்கு ஜாலியாக டைங்கின்னு போயிடுவேன். அதனால் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அப்போல்லாம். அதுவும் வெயில் வராத காலம்லாம், வெயில் காலம் இல்லாத காலம்லாம் காலையில் ஒரு 6 6:45 6:20 வரைக்குமே ஜாலியாக ஆடிட்டு அதுக்கப்புறம் தான் வருவேன். போகும்போது டோனி அண்ட் கை வழியாக போனோம். என் ஃப்ரெண்டோடது தான் டோனி அண்ட் கை தான் என் ஃப்ரெண்டு வச்சுருக்கோம்.